அனைவருக்கும் மிக்க நன்றி. இது பாகம் 10. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் சொல்கிறீங்க, நன்றி. இன்றைக்கு ஒரு புது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குது, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது சரி பிள்ளைன்னு சொல்ல வரையில்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரம் இதை ஆய்வு செய்வினோம் என்ன அதுக்காண்டி. மற்ற ஒரு ஆள் கேட்டுச்சுது, இதை எப்படி பைபிளை நம்புறதுண்டு, பைபிளை எப்படி நம்புறதுன்னு. உண்மையாக அது தூய ஆவியினால தான் அது எழுதப்பட்டது. அப்போ அந்த பைபிளை நம்பாட்டிலும் ஜேசு இத்தனை புதுமைகள் செய்தார் தானே, எப்படி அவர் அப்போ அவ்வளோ புதுமைகளை செய்தார், அதுவும் பொய்யா எழுத இயலாது. மற்றது இது ஒரு ஆள் 2 பேர் எழுதின புத்தகம் இல்லை என்ன, இது எத்தனையோ பேர் எழுதின புத்தகம், எத்தனையோ பேர் சேர்ந்து எழுதின புத்தகம். அப்போ அது ரெண்டும். மற்றது ஒரு ஆள் கேட்டுச்சுன்னுட்டு கிறிஸ்தவர் கத்தோலிக்க ஒரு ஆள் கேட்டுச்சு, ஏன் அப்போ இயேசு துன்பப்படுவான், ஏன் துன்பப்படுவான்டா, பிழை செய்யாத அவர் துன்பப்படாட்டால், அவர் சிலுவையில் அறையப்படாட்டால் எங்களுக்கு உயிர்ப்பில்லை. திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு அத்தனை சான்றுகளும் இருக்குண்டு, வாசிச்சு பாருங்க. அவர் உயிருடன் எழுப்பப்பட்டதுக்கு அருங்கொடிகளும் அடையாளங்களும் அத்தனை சான்றுகளும் இருக்குண்டு. அப்போ இன்னும் ஆள் கடிச்சது, அப்போ இந்த பிழை செய்கிறார்களுக்கு தண்டனை உண்டு. ஏன் பிழை செய்தாருக்கு தண்டனை கிடைக்கல, உடனே வராது. இன்னும் மளிகை கடையில் வேண்டதா கடவுள். எத்தனை தலைவர்களை எடுத்து பாருங்க. ஹிட்லர் என்ன செய்தவர், எப்படி எத்தனையோ உலக தலைவர்கள் செய்ய செய்வினம், ஆனாலும் தண்டனை எப்பயோ வந்து தான் தீரும். நாங்கள் தெரியாமல் செய்தால் பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கு. அப்போ அப்போ இன்னொரு ஆள் கடிச்சது என்னத்துக்கு, அப்போ நல்லவைக்கு கஷ்டம் வருது. இயேசு நல்லவராக தானே இருந்தார், அவர் என்ன பாவம் செய்தவர், மாசு மறவற்றவர். ஆனால் அவர் தண்டனை அனுபவிச்சாரே, அது பரலோகத்தில் அது நடக்குமா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் பரலோகத்தில் நடந்து கொண்டு இருக்குமா, எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் அதை ஜெபத்தின் மூலம்தான் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். எனக்கு கொஞ்சம் இருக்கு, நாங்கள் போக தெரியும், உடனே தெரியாது. நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கோம். நான் பல விஷயங்களை அறிஞ்சேன். அப்போ இப்போ துன்பப்படுற ஆக்களுக்கு துன்பம், இயேசு ஒன்றும் அறியாதவர் துன்பப்பட்டார், கஷ்டப்பட்டார், அடிச்சு நொறுக்கி உலகமே வெறுத்தது. ஆனால் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லப்படுது. சரி என்று சொல்லி நான் அவைக்கு விளக்க சொல்லிக்கொண்டு, உண்மைதான். அப்போ இந்த என்ன நாங்கள் தமிழை பார்ப்போம். இப்போ அப்போ என்னென்றால் இந்த வேறு மொழியிலையும் சில நேரம் இப்படி வேறு நூல்கள் இருக்கலாம். அதை நீங்கள் யாரும் ஆய்வு செய்ததை சொன்னீங்களா எனக்கு தெரியும். மற்றது இப்போ இந்த நாட்களில் அவர் இறந்து 40 நாளாக இயேசு உயிர்த்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார். திருத்தூதர்களுக்கு, மற்றது 500 சகோதர சகோதரிகளுக்கும் காட்சி கொடுத்தவராம். அதில் இன்னும் உயிரோடு இருக்கிறோம், இருப்பினம் இந்த இமாலயாலெல்லாம் இருக்கணும் என்ன ஆக்கள். நான் இப்போ சும்மா படிக்கிறத ஆய்வு செய்கிறதுக்காக வேண்டி, நான் அறிகிறதுக்காக வேண்டி. மற்றது இப்போ 10ஆம் நாள் பெந்தைக்கோஸ்துக்கு நாள் எங்களுக்கும் எல்லாருக்கும் தூயாவி வர வேணும், தூயாவிட்ட மண்டாடுங்கோ, தூயாவி மறுபடி பிறக்க வைப்பாருன்னு சொல்லிக்கொண்டு. சரி, இப்போ இஸ்ராயல் மக்கள் ஈழத்தமிழர் பார்க்க லேவியர் ஆகமத்தில் அந்த குருக்கள் பற்றிய எரிபலிகள், நீச்சை, பீடம், காணிக்கை கொடுப்பது போன்ற பல விடயங்கள் காணப்படுறது. இது நான் சொல்லல, எங்களுக்கு நாங்கள் அதைத்தானே பின்பற்றுறோம். இப்போ நான் சொல்கிறேன், இந்துக்களுக்கு இந்த முறைகளை நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே பழைய ஏற்பாடில் இருந்த அத்தனை முறைகளும் இன்றைக்கு இந்துக்கள் இந்த கோயில்களையும் இதுகளையும் நான் பார்க்குறேன். நானும் நல்லூருக்கு முந்தி போகிறது தானே, இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ நீங்கள் அதை வாசிங்கன்னா தெரியும். அடுத்து லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவர். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணிகள் அந்த மாவில் கை நிறைய கொடுப்பார். தொடர்ந்தும் 4ஆம் வசனத்தில் புளிப்பெற்ற அதிரசங்களுடன் தோய்த்த அடைகளுமாய் என்று தொடர்கிறது. அந்த இங்கேயும் உங்களுக்கு தெரியுமா, அந்த எல்லாம் என்னென்றால் அந்த அதிரசம், அடைகள், அந்த அவியலூர் எல்லாம் சேர்த்து கூட்டாக கொடுக்குறது கோயிலில். மற்றது தொடர்ந்து தானிய படையல், பலி செலுத்துதல், குருக்களுக்கான ஒழுங்குமுறைகள், ஆராத்தி எடுக்கிறது. அந்த ஆராத்தி எடுக்கிறதெல்லாம் அங்கே அவர்கள் பாவிச்சார்கள். வேறு நாடுகள்லையும் இது இருக்குமோ தெரியாது. ஏன்னா நீங்கள் போய் விக்கிபீடியாவில் பார்த்தா தெரியும். நான் சும்மா இங்கிலீஷில் தட்டி பார்த்தேன். நான் பெருசாக வேறு நாடுகளில் இந்த முறைகள் அப்போ 2000 ஆண்டு கதை இல்லை, 2000 ஆண்டு எல்லாம் அது தொடர்ச்சி தானே. அப்போ அது மற்றது மாதவிலக்கு, தொழுநோய் போன்றது, சொறி, சிரங்கு நோய்களும் தனிமைப்படுத்துறது முதலும் சொன்னா. இதெல்லாம் மாதவிலக்கு, தொழு இதுகளெல்லாம் அந்த நேரமே
அங்கு இருந்தது. நாங்கள் இங்கே சின்னம்மை அதுகளுக்கு செய்கிற மாதிரி. மற்றது லேவியராகர் 23ஆம் அதிகாரம் முழுவதும் சமய பெருவிழாக்கள் பண்டிகை எனப்பட்டது. பண்டிகை, இந்த பண்டிகை என்ற சொல் எங்கிருந்து வந்தது? இந்த இப்போ இப்போ என்னண்டா குமரியில் அழிஞ்சிட்டேன்னு சொல்லி குமரின்னு ஒன்றே இல்லையாம். அது ஒரு ஆங்கில மேத்தையர் கூட ஆய்வு செய்தது நான் ஒரு ஆளுடைய கேட்டேன்னா. அப்போ இந்த பண்டிகைன்றது அங்கு அந்த காலத்திலே அவைகள் அதை கொண்டாடி இருக்கணும். சமய பெருவிழாக்கள் பண்டிகை எனவும் அழைக்கப்பட்டது. அத்துடன் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். புனிதமாக கடைபிடிக்க வேண்டும் என்று. இப்போ இந்துக்கள் நாங்கள் என்ன செய்கிற அவைகள் என்னென்னா புனிதமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவைகள் குளிச்சு இப்படியான நாட்கள் எல்லாம் போகிற இல்லை கோயிலுக்கு. என்னென்னா புனிதமான்னு சொல்லி அவைகள் அதை கடைப்பிடிக்கணும். ஆனால் எங்களோட கோயில்களில் நாங்கள் அப்படி இல்லை. முதல் மாதம் 14 நாள் தொடர்ந்து 10வது வசனத்தில் அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வருவினோம். அப்போ இங்கே பாருங்க, அந்த அறுவடையில் கதிர்கட்டினை எனக்கு தெரியுமா அப்பா, இதுகளை அந்த முதல் நெல் விளைஞ்சு அதை எடுத்து படத்தில் வச்சு அதுக்கு நாங்கள் நாங்கள் பொங்கல் பொங்கி சாப்பிட்றாங்க. அந்த அதில் என்ன அவர் அந்த நெல் கட்டை கொண்டு வந்து அந்த படத்தில் கட்டி விடுறது எனக்கு ஞாபகம். தமிழர் இதனை பொங்கல் என்று வருடத்தின் முதல் மாதத்தில் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டாடும். இது எப்படி வந்தது? இந்த பொங்கல் என்றது இந்த அறுவடையை செய்து முதல் விளைச்சலை கொண்டாடுறது அங்கு கொண்டாடி இருக்கிறாங்க யார்? யூதர். நாங்கள் இன்றைக்கு 2000 ஆண்டுல தான் கொண்டாடுறோம். அவங்க அங்கேயே அதுக்கு இருந்தது. அப்ப யோசிக்கிறது நான், அப்ப நாங்கள் அவையெல்லாம் நாங்களோ? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க வாசிச்சு பாருங்க. மற்றது லேவியராகமும் 24 நாள்ல ஆண்டவர் திருமுன் பொன் குத்து விளக்குகள் எப்போதும் எரிய விட வேண்டும். தொடர்ந்து ஜூபிலி ஆண்டு போன்ற சொற்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. அந்த குத்து விளக்கு எல்லாம் அப்ப எரிய விடப்பட்டிருக்கு. குத்து விளக்கு இங்கே நாங்கள் எல்லாத்துக்கும் கல்யாண வீடு, சாமத்திய வீடு எல்லாத்துக்கும் குத்து விளக்கு நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் மற்றது 15 பாலை நிலத்தில் இருக்கையில் என்று வருது. பாலை நிலம். அப்போ இந்த பாலை நிலம் நாங்கள் இங்கே ஐம்பெருந்திணைகளில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற அந்த பாலை நிலம் அங்கே இருந்திருக்கு. அவைகள் அதை பயன்படுத்தி இருக்கணும். மற்றது எக்காலம் ஊதியது. மற்றது முனைகளில் குஞ்சங்கள், இவைகள் எல்லாம் சிந்திக்க. முனைகளில் குஞ்சங்கள் கட்டுறது, குஞ்சம் கட்டுறது அந்த அதுகளெல்லாம் இங்கிருந்து வந்தது. நான் எல்லாத்தையும் ஒண்டொண்டா எடுக்கையில் அங்கங்கே தொட்டு கொண்டு வரும். மற்றது லேவியராகமம் 19:11 மனித பிணத்தை தொடுபவன் இவனும் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டவன், தண்ணீரால் தூய்மையாக வேண்டும். இப்பயும் பாருங்க, அந்த என்றால் இந்த இந்துக்கள் அந்த சித்த வீட்டுக்கு போனால் அவையில் அங்கே சாப்பிட்ற இல்லை அந்த வீட்டில். ஏனென்றால் துடக்கண்டு எத்தனையோ நாட்களுக்கு கோயிலுக்கு போகலாதுண்டு. மற்றது குருக்களும் அந்த எல்லாரும் அந்த பிணத்தை செய்கிற இல்லையா? என்ன குருக்கள் அதை பூசை செய்கிற இல்லையா? தெரியாது. அப்போ அது ஆனால் எங்களுக்கு அப்படி தீட்டுகள் இதுகள் என்று இல்லை. அது இயேசு எல்லாம் இயேசுவோட மாற்றப்பட்டிருக்குது. ஆனால் இது அதிகமாக நான் இந்து கோயில்களுக்கும் போகிறேன். நான் போய் அறிகிறேன் நான். மற்றது லேவியராகம் 36:3 குலங்களில் திருமணம் செய்வதால் சொத்து எப்படி பிரித்து கொடுக்கும். அப்போ அந்த குலங்களில் தான் திருமணம் செய்ய வேணும்னு சொல்லுகிறது. அது அப்பயே அவையில தான் இந்த குலம் அந்த குலம் உண்மையில அது ஒவ்வொரு தொழிலை வச்சுத்தான். இப்போ கடல் தொழில் செய்கிறார்கள், மீன்பிடி தொழில், இந்த கடல் தொழில், மற்றது விவசாயம் செய்கிறான்னு சொல்லி இந்த ஒவ்வொன்றையும் வச்சு தான் இந்த தொழில்கள் வந்தது, அந்த குலங்கள் வந்தது. எங்கள் இனங்களிலும் வீட்டார் விரும்பாமல் வேறு குலத்தில் திருமணம் செய்யும் நிலையை சித்தரிக்கின்றது. இணைச்சட்டம் என்னும் அதிகாரத்தில் அனைத்து விதமான சட்டங்களையும் நுணுக்கமாக இணைச்சட்டத்தில் முழுக்க சட்டங்கள் இவ்வாறு வாழ வேண்டும் என்று. மோசே தலைவர்களை நியமித்து ஒற்றர்களை நியமித்தல், தண்டித்தல் போன்ற ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு சட்டங்கள் காணப்பட்டது. இந்த முந்தியெல்லாம் சட்டங்கள் என்ன சட்டங்கள் தண்டிக்கிறது, இந்த தூக்கு தண்டனை கொடுக்கறது, இந்த சட்டங்கள் எல்லாம் அங்கே அவர்கள் வச்சு அதை தண்டிச்சு அதுகள் எல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். அது இப்பயும் எங்களுக்கும் பல நாடுகள்லையும் இந்த சட்டங்கள் இருக்குது. அதுதான் இங்கிருந்து தான் நமது நீதிமன்றங்களும் சட்டத்தின நீதிபதிகளும் பயன்படுத்த எடுத்தனரோ
இங்கே சட்டம் தூக்கு தண்டனை இதுகள் எல்லாம் எப்படி இந்த மரத்தில் கட்டி தொங்க விடுறது. சில நாடுகளில் மரத்தில் கட்டி தொங்க நினைக்கிறேன் மத்திய கிழக்கு நாடுகளாகும். பிள்ளை செய்தால் மரத்துலேயோ அந்த நடு ரோட்லேயோ இங்கேயோ பப்ளிக்கில் செய்கிறது. என்ன இப்போ இதுகள் எல்லாம் இப்படி வந்தது. அடுத்தது இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரத்தில் இது ரொம்ப முக்கியம். என்னென்றால் 10 கட்டளைகள். இதை நான் அறிஞ்சேன். 10 கட்டளைகள் அது என்னென்றால் 7-8 சொற்கள் தான் இருக்கு. அதுக்கு குறைகவும் இருக்கு. 2 வரியில 7. ஆனால் திருக்குறள் 7 சொற்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆனால் இந்த 2 வரியில 10, அதுவும் இந்த 10 கட்டளைகள் தான் இந்த எங்களுக்கு சரியான முக்கியம். அது 2 ஆகினது. இந்த கடவுளை விசுவசிப்பாயாக, மற்றது அயலவரை நேசிப்பாயாக. அப்போ இந்த 2 வரியில சிலது 5, அதாவது உன் ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை, கடவுளின் திருப்பேரை வீணாக சொல்லாதே, கடவுளின் நாட்களை புனிதமா அனுசரி, தாய் தந்தையை மதித்து பேணு, கொலை செய்யாதே, முகபாவம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சாட்சி சொல்லாதே, பிரகாரத்தை விரும்பாதே, பிறருடைமையே விரும்பாதே. இந்த 10 கட்டளையில் 2 கட்டளைகள் அடங்கும். அனைத்துக்கு மேலாக கடவுளை அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல உனது அயலானையும் அன்பு செய். இது போன்று 30 அறிஞர் 2 வரிகளில் 7 சொற்கள் திருக்குறளை அமைத்ததை நோக்கலாம். 2000 ஆண்டு கதை. இது ஏறத்தாழ கிறிஸ்துக்கு 1300 1200க்கும் 165க்கும் விடப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. இப்போ சிந்திப்போமா, இப்போ எப்படி வந்தது இது கூட அந்த திருவள்ளுவருக்கு திருவள்ளுவரே வேறு இல்லை. நல்லா அறிஞ்சு நல்லா வாசிங்க. அது 3 அதாவது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று அந்த 3 அறிஞர்தான் அவரை சொல்லலாம். ஆனால் அதை ஆட்கள் நல்ல ஞானமுள்ள கருத்துக்களுடைய நல்ல திருவள்ளுவர் என்று சொல்லிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான். அப்போ இந்த 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 2 வரி 10. ஏனெண்டா திருக்குறளையும் 10 அதிகாரம் இருக்குது சரியோ. அப்போ அதை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றிலையும் 10 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 10 அதிகாரம் இருக்கிறது புத்தகம் திருக்குறள். இது 10 உள்ளது, 2 வரியில உள்ளது, அந்த காலத்திலேயே இருந்தது. அப்ப இது எங்கிருந்து வந்திருக்கலாம், இது எப்படி வந்திருக்கலாம்னு நீங்க யோசிச்சு பாருங்கோ. சரி, இதோட நாங்கள் இதை நிறுத்திக்கொள்வோம் 10வது. அப்ப நான் யோசிக்கிறேன், இதுகளெல்லாம் பார்த்த உடனே நான் யோசிக்கிறேன், எப்படி இந்த திருக்குறள் எப்படி வந்தது, ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த ஞானமான கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. என்ன, ஆனால் இதில் சில பேர் சொல்லிடணும் இது கிறிஸ்தவ சில பேர் சொல்லிடணும் இல்லைன்னா. அதில் ஒரு இடத்துல கிடக்குது என்ன, தெய்வத்தால் ஆகாதது என்ன முயற்சி மெய்வரத்த கூலி தர மாட்டா. அப்போ தெய்வத்தால் ஆகாதது எனினுமெண்டா, அப்போ தெய்வத்தால் ஆகாதது என்று சொல்லி கிறிஸ்தவத்தில் சொல்லி இருக்க மாட்டினமே என்று சொல்லி தெரியாது, என்னன்று எனக்கு தெரியாது. நேரம் நல்ல அறிவுசார் பெருமக்கள் இதை நீங்கள் எடுத்து ஆய்வு செய்யலாம். நான் இதை இந்த தமிழை எப்படி செய்யணுமென்ற ஆசை, உங்களுக்கு அதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.